ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த காட்டில் ஒரு கொடூரமான சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் தினமும் எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி வந்தது. அதனால் யாரும் வெளியே வர முடியாமல் பயந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஒரு குட்டி முயல் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த சிங்கம் அந்த வழியாக வந்தது. சிங்கம் முயலை பார்த்ததும் அதை சாப்பிட வர ஆரம்பித்தது. இப்போ உன்னை சாப்பிட போறேன். முயல், அரசே, என்னை இப்ப சாப்பிடாதீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஆனா உங்கள மாதிரி இன்னொரு சிங்கம் இருக்குது. அது உங்களை கேலி பண்ணுது. இதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. சிங்கம், எங்கே அந்த சிங்கம்? உடனே காட்டுடா. முயல் சிங்கத்தை ஒரு பெரிய கிணற்றுக்கு கூட்டிக் கொண்டு போனது. முயல், அரசே, அதோ உள்ள பாருங்க. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அதில் தன் பிரதிபலிப்பை பார்த்தது. ஆனால் அதை வேறொரு சிங்கம் என்று நினைத்தது. சிங்கம், என்ன கேலி பண்ணியா? கோபத்தில் சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. ஆனால் தண்ணீரில் மூழ்கி இறந்தது. அதற்கு பிறகு காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன. முயலின் புத்திசாலித்தனத்தை எல்லோரும் பாராட்டினர். முடிவு வரி: புத்தி இருந்தால் எந்த பெரிய ஆபத்தையும் வெல்ல